தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்துவமான கிராமங்கள் என்ற பெயரில் கிராமத்தில் பின்பற்றப்படும் தனிச்சிறப்பு வாய்ந்த வழக்கு முறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் வரிசையில் சுற்றுச்சூழலுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமான பழக்க வழக்கத்தையும் முறையாக பின்பற்றும் ஒரு கிராமம்தான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காணை ஒன்றியத்தில் ஏழுசெம்பான் கிராமம். சுமார் 750 குடும்பங்கள் வகிக்கும் இந்த ஏழுசெம்பான் கிராமமானது மலை மற்றும் இயற்கை வளங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த கிராமத்தில் அனைவருக்கும் விவசாயமே பிரதான தொழில். மேலும் பலர் அரசு வேலையில் இருப்பதாக கிராமவாசிகள் கூறுகின்றனர். இந்த கிராமத்தின் சிறப்பம்சமாக பார்க்கப்படுவது இங்குள்ள மக்கள் யாவருமே புகை பிடிக்க மாட்டார்கள். கிராமத்தில் எல்லை வரை யாரையும் புகை பிடிக்கவும் விட மாட்டார்கள். புகையில்லை இல்லா கிராமம் என்ற பெயர்தான் இந்த கிராமத்துக்கு செல்லும் போது ஒவ்வொருவர் கண்களிலும் படும் முதல் வரவேற்பு பலகை. அந்த வரிக்கு ஏற்ப கிராமத்தில் உள்ள அனைவருமே புகையிலை பழக்கத்தை தவிர்த்து சுமார் 4 தலைமுறைகளாக கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்து வருகின்றனர். ஊருக்குள் இருக்கும் கடைகளிலும் பீடி, சிகரெட் போன்ற புகையிலை பொருட்கள் எதுவுமே விற்பது கிடையாது. மேலும் பள்ளி கட்டிடம், நூலகம், குடிமைப் பொருள் வழங்கும் நிலையம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்கள் மற்றும் அனைத்து வீடுகளிலும் புகையில்லா கிராமம், கிராமத்துக்குள் புகை பிடிக்க கூடாது என்று சுவர்கள் எழுதப்பட்டிருக்கும். எதனால் இந்த வழக்கம் கிராமத்தில் ஏற்பட்டது என்பதை குறித்து ஆராய்ந்த போது, முன்பிருந்த தலைமுறையினர் வாழ்ந்த காலங்களில் கிராமம் முழுவதுமே குடிசைகளாக இருந்தது. அப்போது யாரோ ஒருவர் புகை பிடித்துவிட்டு அதை கீழே போட்டுவிட்டார். அந்த புகையிலையில் இருந்த நெருப்பு எதிர்பாராத விதமாக குடிசை மீது பட்டு தீ பற்றியது. அதிலிருந்து அருகே இருந்த பல குடிசை வீடுகளிலும் தீ படர்ந்து குடிசைகள் அனைத்தும் கருகின. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஊர் பஞ்சாயத்தில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசி கிராமத்தில் யாரும் புகைப்பிடிக்க கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதிலிருந்து இந்த கிராமத்தில் புகையிலை என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 4 தலைமுறைகள் கடந்துவிட்டன. இன்று வரை கிராம சொல்லுக்கு கட்டுப்பட்டு யாருமே புகைப்பிடிப்பதில்லை.